நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள். இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தார். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார். தரம் குறைந்த திராட்சை ரசத்தை பரிமாறுவர், நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமலே வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவரது ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரில் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. திருமணத்தினுடைய புனிதம் வேளாண்மையிலே அழகாக சொல்லப்படுகிறது. திருவிழியம் திருமணத்திலே தொடங்கி திருமணத்திலே நிறைவு பெறுகிறது. நாங்கள் தொடர்புடைய பார்ப்போம். முதலாவது ஆதியாகமம், முதலாவது நூல். ஆதாமுடைய திருமணம் ஆண்டவரால் அர்ச்சிக்கப்படுகிறது. ஆண்டவர் திருமணத்தை ஏற்படுத்துகிறார் என்பதை ஆதாமுடைய திருமணத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆதாமை படைக்கிற கடவுள் அவன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு துணையை கொடுக்கும் வேறுபானை கொடுக்கிறார். கடவுள் படைத்தவற்றுக்குள்ளே அவருக்கு மகிழ்ச்சி கொடுக்காத ஒரு ஒன்று என்று சொன்னால் ஆதாமை படைத்த பிறகு அவன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று பார்க்கிறார். அந்த கவலை அவருக்கு ஏவாளை உருவாக்க வேண்டும். அவனுடைய விழாவில் இருந்தெடுத்து அவர் ஏவாளை உருவாக்கி ஆதாமுக்கு கொடுக்கிறார். இது முதலாவது திருமணம், மன்னக திருமணம். நாங்கள் விவிலியத்திலே தொடர்புடைய பார்க்கிறோம். இறுதியாக நாங்கள் திருவிலியத்திலே பார்க்கிறோம் திருவடி மாற்றணும், கடைசி புத்தகம். வேதாகமத்துடைய பரிசுத்த வேதாகமத்துடைய கடைசி புத்தகம் திருவடி மாற்றம். அன்பும் திருமணத்தை பற்றி சொல்லப்படுகிறது, விண்ணக திருமணத்தை பற்றி சொல்லப்படுகிறது. earthly marriage and an eternal marriage. நாங்கள் பவுல் எபேசியருடைய திருமுகத்தில் இருந்து இன்றைக்கு முதலாவது வார்த்தையை வாசிக்கிறோம். தூய பவுல் திருச்சபையையும் கிறிஸ்துவையும் திருமணத்துக்கு ஒப்புவார். எவ்வாறு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இந்த திருவையை அன்பு செய்கிறாரோ அதே போல ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியை அன்பு செய்ய வேண்டும். சகோதர சகோதரிகள், எனவே இந்த தூய பணியிலே கமலாகரன், மலரண்ணி என்பவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து நாங்களும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நிமிஷமாக குடும்ப வாழ்வில் இணைந்திருக்கிற நாங்கள், திருமண வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள், இந்த வாழ்விலே ஆண்டவர்களை இணைத்திருக்கிறார் என்பதை இந்த நாளிலே சிறப்பாக நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொள்வோம். எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய திருமண வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக இந்த 50 வருடங்களை நிறைவு செய்து பண்புலாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தம்பதியினரை தொடர்ந்து ஆண்டவர்களுடைய அருளால் ஆசீர்வாதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பணியிலே அருள் கேட்டு கொண்டாடி சொல்லிக்கொள்வோம். காணிக்கை அவனிடம்
bidden voor onze ouders. Dat hun liefde mag groeien in een huis vol hartelijkheid, vreugde en genegenheid. Dat zij elkaar mening mogen respecteren en elkaar gelukkig mogen maken in hun huwelijk. Dat zij elkaar altijd tot steun mogen zijn. Laat ons bidden. Lieve God, 50 jaar lang hebben onze ouders het beste van hunzelf gegeven. Mogen God hen nog vele jaren zegenen en de vreugde geven om samen gelukkig te leven. Mogen hij hun kinderen en kleinkinderen zegenen en steeds de vreugde brengen van hun dankbare liefde. Mogen zij nog steeds hun toevluchtsoord zijn. Mogen zij daarnaast blijven getuigen van hun goedheid aan iedereen die zij zullen ontmoeten. Laat ons bidden. Lieve God, wij bidden voor onze ouders. Gedenken wij de 50 jaar waarin zij lief en leed gedeeld hebben. 50 jaar waarin zij mooie en moeilijke tijden hebben gekend. Wij bidden dat zij nog lang in ons midden mogen blijven. En dat hun geluk en liefde voor elkaar hun leven lang mag duren. Laat ons bidden. God onze Vader, wij danken u dat dit feest met onze Vader moeten mogen vieren. Zorg ervoor dat wij nooit vergeten wat zij voor ons hebben gedaan en zullen blijven doen. Wij bedanken hen voor hun goede zorgen en liefde. Laat ons bidden. அன்பு தெய்வமே இறைவா, உம்முடைய தாய் திருச்சபையை உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். திருச்சபையை ஆண்டு வழிநடத்தும் பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொதுநிலையின் அனைவரையும் நீதாமே நீதியின் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தகப்பனே இறைவா, இன்றைய 50வது திருமண நினைவு நாள் நன்றி திருப்பலியை சிறப்பாக ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கும் அருட்தந்தை அலோய் அடிகளாரை உமது பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவரது அறிமுகம் கிடைத்தமைக்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம். இவர் ஆன்மீக பணிவாடு உமது திராட்சை தோட்டத்தில் பயிற்சி பெருக நீதாமே என்றும் துணியாயிருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என்று தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என்று தந்த காணிக்கை. எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். இறவர் பாடுபட மனமோர்ந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்மை செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் என் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரக்கத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் அழைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் நியமனந்த களைப்பு பெற்ற நாங்கள் பெறும் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் எங்களை காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. Dat wij jullie graag bedanken voor alles wat jullie voor ons hebben gedaan en nog steeds doen. Jullie hebben ons altijd gesteund in onze keuzes. Jullie liefde en steun hebben ons vierend gevormd tot wie we nu zijn. En we zijn jullie daarvoor eeuwig dankbaar. Mogen God jullie zegenen met vele gezonde en liefdevolle jaren. Wij hopen dat jullie genieten van deze mooie dag. Lieve familie en vrienden. Onze ouders zijn gezegend om samen met jullie deze speciale dag hun 50-jarige huwelijksjubileum te mogen vieren. Jullie maken deze dag nog specialer door jullie steun, liefde en aanwezigheid. Daarnaast willen wij de pastoor, alle familieleden en vrienden bedanken voor hun bijdrage en alle goede voorbereidingen voor deze dag. Nogmaals bedankt voor jullie aanwezigheid. Wij hopen dat jullie net zoveel genieten van deze dag als wij en natuurlijk ik. Ja, liefste familie, zacht doen. எங்கள் பரமதந்தை உடைய திருவருள் இனிமையை சுவைத்த நாங்கள் உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். கமலாகரன் மலர் ஆகிய தம்பதியினர் வானக திருவிருந்துக்கு வந்து சேர வேண்டும். நீண்ட காலம் இம்மண்ணுலகில் வாழும் வரை என்றும் புனிதராய் வாழ்வர் உரிமைதான். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வாழ்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசீர்வாத தலைவனும் எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து எல்லா தீமைகளையும் என்னாலும் அகற்றும் உங்கள் மேல் தம் ஆசையை பொழிவாராக. இறைவன் உங்கள் இதயங்களை தம் அருள்வாக்கில் நாவல் கொள்ளச் செய்து முடிவில்லாத மகிழ்வால் உங்கள் இதயங்களை நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் கண்டுணர்ந்து இறைவனின் நெறியில் நடந்து புனிதரோடு விண்ணகத்திற்கு என்றும் உரிமை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். கரங்களை தட்டி வாழ்த்து சொல்லுவோம்.
படையில்லாத மார்கையா, படையில்லாத மன்னவரா, பனியில்லாத மார்கையா, படையில்லாத மன்னவரா, இனிப்பில்லாத முக்கனியா, இசையில்லாத முத்தமிழா, பனியில்லாத மார்கையா, படையில்லாத மன்னவரா. எங்களுடைய பொன்விழா தம்பதிகள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். ஆராய்ச்சி எடுத்து 2 சிறிய நிகழ்வுகள் நாங்கள் இப்போ செய்ய இருக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த நிகழ்வுகளாக கடந்து வருவோம். முதலாவது எங்களுடைய பொன்விழா தம்பதிகள் திரு கமலகரன் ஆண்டி கமலாகரன் ஆண்டி மலர் அவருடைய பிள்ளைகள் சகிதம் ட்ரெடிஷனல் லேம்ப் குத்து விளக்கு ஏற்றுவார்கள். அதற்கு அடுத்ததாக மாலை பரிமாறிக்கொள்வார்கள். இப்பொழுது நாங்கள் குத்து விளக்கு ஏற்ற நிகழ்வுக்குள்ள போவோம். ஆண்டு திருமண நிறைவினை அடையாளமாக அன்பை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். மாலை ஆட்சி இந்த நிகழ்வை அவர்கள் செய்து கொள்கிறார்கள். நாம் கரங்களை தட்டி பாராட்டுகளை சொல்லுவோம். ஓகே, நன்றி நன்றி நன்றி, வணக்கம். மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே, மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. பேசும் வார்த்தை உண்மைதானா, பேதையை நீங்கள் போடும் வேஷமா. பேசும் வார்த்தை உண்மைதானா, பேதையை நீங்கள் போடும் வேஷமா. கண்ணிலே மின்னும் காதலே
கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே. நெஞ்சிலே நீங்கிடாது கொஞ்சம் இன்பமே. நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே. நெஞ்சிலே நீங்கிடாது கொஞ்சம் இன்பமே. நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே. பேசும் வார்த்தையே உண்மைதானா. வேதையை ஏற்க நீங்கள் போடும் வேஷமா. மாட்டிலா உண்மை காதலே மாறுமா செல்வம் வந்த போதிலே. கண்ணிலே மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே. உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே. இனிய சொல்லினால் எனது உள்ள மகிழுதே. உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே. இனிய சொல்லினால் எனது உள்ள மகிழுதே. அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம். அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம். மாட்டிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. மாட்டிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. மாறுமோ. சொந்தமல்லோ நாம் பாடும் பாட்டு தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. சந்தோஷ சாரதியும் ஜன்ம தேடி வர செய்யும் சொந்தமல்லோ நாம் பாடும் பாட்டு தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வானில் வான வேடிக்கை. இதுபோல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினா இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததால் இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். சந்தோஷ சாரதியும் ஜன்ம தேடி வர செய்யும் சொந்தமல்லோ நாம் பாடும் பாட்டு தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ.
நான் மலரோடு தனியாக இங்கு விழுந்தேன் என் மதுராணி உன்னை காண ஓடோடி வந்தேன் நான் மலரோடு தனியாக இங்கு விழுந்தேன் என் மதுராணி உன்னை காண ஓடோடி வந்தேன் வந்த போதிலே நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா அன்பை நினைந்து ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் செந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் மறுகிட தலை குனிவாள் காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் Supposed to be cool. I thought you could